விஜய். ஆமாங்கண்ணா. தொடர்ந்து இப்போ இந்த கோயம்புத்தூர் மீட்டிங் போட்டப்போ இருக்கிற ஒரு இஷ்யூஸ் தொடர்ந்து நேற்று கொடைக்கானல் போனப்போ தொடர்ந்து கூட்டங்களுக்கு தான் விஜய் பொறுத்தவரை நான் முதல்லயே சொன்னேன், சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்தவரை அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன். வரட்டும், தப்பு இல்லைங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறாங்க, வரட்டும். இதில் வந்து ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை. விஷன் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு இதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு. இன்னைக்கு முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதா நான் பார்த்தேன். சென்னை விமான நிலையத்தில் பேசினதா நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பார்த்தேங்கன்னா, என்னை பொறுத்தவரை நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். அதான் அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், புதிதாக யார் இருந்தாலும் மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகத்தான் நம்ம ரீச் பண்ண முடியுங்கண்ணா. மேடை பேச்சுக்கள் வேற, தெருமுனை பிரச்சார கூட்டம் வேற, உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் வேற. பத்திரிகையிட்ட பேசும்பொழுது தான் மக்களுக்கு விஷன் தெரியுவோ இதுக்கு தான் கட்சி நடத்துறாங்களான்னு. ஸோ விஜய் அவர்கள் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தட்டும், கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கட்டும். நான் என்னோட எதிர்பார்ப்பு, ஒரு காமெண்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது, ரோட் ஷோ நடத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கண்ணா. எங்க வேணாலும் கொடைக்கானல், கோயம்புத்தூர் எங்க வேணாலும் ரோட் ஷோ நடத்தலாம். காவல்துறையும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். அவர்களும் முறையாக அதற்கு யார் வர்றாங்களோ பிரச்சனை இல்லாம அவர்களுக்கும் இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாம ரோட் ஷோ நடக்கட்டும். மூன்றாவது, ரோட் ஷோனால ஓட்டு வருமா? நான் அரசியல் ஓரளவு கீனா பாக்குறேங்கண்ணா. ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, திமுகவை வீழ்த்துவோம் அது வேறங்கண்ணா. திமுகவை வீழ்த்து விட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்போம், மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. அதனால எந்த கட்சியாக இருக்கட்டும், இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கின்றோம் என்று பத்திரிகை சந்திப்பு மூலமாக பொதுமக்களுக்கு நேரடியாக சந்திப்பு மூலமாக சொல்ல வேண்டும். அதுதான் வாக்காக மாறும். இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஃபீல்டு ஓப்பனுங்கண்ணா. தமிழ்நாடை பொறுத்தவரை இட்ஸ் ஓப்பன் ஃபீல்டு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஓப்பன் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கு. மக்கள் ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க. திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு. புதியவர்கள் வந்தாங்கன்னா வரவேற்பு இருக்கு. மோடி ஐயா மேல பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லோரும் அவரவர் பகுதியில் வலிமையா இருக்கிறாங்க. அதனால ஒரு ஓப்பன் ஃபீல்டா இன்னைக்கு இருக்குங்கண்ணா. இன்னையிலிருந்து அரசியல் கட்சிகள் சுதாரித்து முன்னேறுவது நம்ம கையில இருக்கு.